ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி எப்படி ஒரு விஷுவலைசர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஸ்டெப் 1, உங்கள் ஃபோனில் பிக்சல் லேப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதான் வந்து டிஃபால்ட் வியூ. டிஃபால்ட் வியூவில் ஃபஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 புக்குமே அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பேப்பர் மேலே பேப்பர் மாதிரி. அதை கிளிக் பண்ணிட்டு கலர் போங்க, மேலே கலர், தென் பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்போ டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு பென்சில் டூல் இருக்கும், அதில் பென்சில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அலோனை டைப் பண்ணுறேன். ஏன்னா நான் அலோன் சாங், ஆலன் வாக்கரோட அலோன் சாங் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன சாங் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்க்கான நேம் ஆப்டாக் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து விஷுவலைசர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் வந்து இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கா, ஸோ நம்ம திக்காகணும். பிக்சல் ஆப்போட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு போய்ட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டு போய்க்கணும். போனதுக்கப்புறம் வந்து கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மை ஃபாண்ட்ஸ் போயிருங்க. போனதுக்கப்புறம் வந்து லெமன் மில்க் போல்டு அப்படிங்கிற, அதாவது லெமன் மில்க் அப்படிங்கிற ஃபாண்ட்லேயே போல்டு டைப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இதுக்கப்புறம் போய்ட்டு அதில் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதில் போய்ட்டு நான் க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படி கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு வேல்யூ வந்து 10 வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரோக்கில். ஸோ 10க்கு மேலே வைக்காதீங்க, ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். வச்சாச்சு, இவ்வளோ தான். ஸோ வச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தொட்டதுக்கப்புறம் சேவ் அஸ் இமேஜ் அப்படிங்கிறத தொட்டுருங்க. இங்கே இதை கிளிக் பண்ணிவிட்டு பிஎன்ஜி ஃபார்மேட் சூஸ் பண்ணிட்டு சேவ் டு கேலரி. சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போது திரும்ப வாங்கிட்டு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் டிஃபால்ட் வியூ கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் டெலிட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் பட்டன் கொடுங்க, ஃப்ரம் கேலரி. தென் நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் ரீசெண்ட் டேப்பில் உங்களுக்கு இருக்கும் அலோன். ஸோ இதை வந்து 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் இப்போ நடு பட்டன் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எரேஸ் கலர்னு. இதில் போய்ட்டு க்ரீன் கலர் சூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த இங்க் ட்ராப் எடுத்துகிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிடுச்சு. டாலரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் அந்த பிளாக் கலர் சேஞ்ச் ஆகுதா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சா போதும். இப்போது கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. இப்போ ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க. சேவ் அஸ் இமேஜ் அப்படிங்கிறத நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இந்த இமேஜை. அது மாதிரி பிஎன்ஜியில் சேவ் பண்ணிக்கோங்க, சேவ் டு கேலரி. இப்போது இன்னும் வந்து இது கம்ப்ளீட் ஆகலை. பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கில் இருக்குது. பட் ஆனால் பர்டிகுலர் ஃபாண்ட்டுக்கு பண்ணி மட்டும் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ போய் சேவ் பண்ணுங்கள், சேவ் அஸ் இமேஜ், தென் பிஎன்ஜி, தென் சேவ் டு கேலரி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் 2 ஏவி பிளேயர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஏவி பிளேயர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது யூஸ் பண்ணி டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த டெம்ப்ளேட் மூலிமா நீங்கள் போகும்போது ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் மேனுவலாக பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஸ்கொயர் பாக்ஸாக போயிட்டு லோட் ஃப்ரம் த ஃபைல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் டவுன்லோட் பண்ணதில் அந்த இது இருக்குது. கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா டெம்ப்ளேட் ஏவிஜி அப்படிங்கிற ஃபார்மெட் இருக்கா, இதில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் அதை வந்து இது பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சாஃப்டாக ஒரு வேவ் ஃபார்ம் மட்டும் மாதிரி இருக்குது. இதை நம்ம இப்போ கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பென்சில் டூல், ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணணும். இமேஜில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே இருந்தீங்கன்னா பிக் இமேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு நம்ம இமேஜஸில் சேவ் பண்ணிக்கலாம். பின்ஸ், தென் ஆலன் வாக்கர் இமேஜ் சூஸ் பண்ணேன். அதுக்கடுத்து வந்து இந்த இமேஜ், அந்த இமேஜில் பார்ஸ் இருக்கட்டும். அதுக்கடுத்து கீழே இருக்க இமேஜ், இந்த இமேஜில் போயிட்டு நம்ம ஒரு இமேஜ் சூஸ் பண்ண போகிறோம். அந்த இமேஜாக நம்ம இப்போ ரீசெண்டாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த பிஎன்ஜி ஃபைல், பிக்சல் லேபில் போயிட்டு அந்த அலோன் அப்படிங்கிற ஃபைலு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து அந்த பார்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த இது இருக்குல்ல, ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். பார்ஸில் போயிட்டு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஜென்ரலில் போயிட்டு கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா பொசிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸ்கேலில் போயிட்டு ஸ்கேல் யூனிஃபார்ம் கிளிக் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. பார்த்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த ஹைட் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, இல்லை அதிகமாக வேணும்னா கீழே நீங்கள் கஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நத்திங், இல்லை பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருங்க. மெஷர் ஸ்கேல் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நம்ம பார்ட்டிக்கல் இம்போர்ட் பண்ணணும். கீழே வந்துட்டு ப்ளஸ் பட்டன், தென் பார்ட்டிகல்ஸ் அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் வரும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுக்கலாம்.
இதில் நீங்கள் இன்னும் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அந்த வேவ் ஃபார்ம் வந்து கீழே கொண்டு வரணும், இல்லை டெக்ஸ்ட்டை கீழே கொண்டு வரணுமா, அது மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஏவி பிளேயரில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகலை, எரர் வருது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. அது சம்மந்தமாக ட்ரபிள் ஷூட்டிங் இன் ஏவி பிளேயர்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ்டியூப். பாய்.